அனைவருக்கும் வணக்கம். பெட் டைரி பேஜஸ் என்கிற எங்களின் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போவது டாக் டயட் சீரீஸில் எபிசோட் 4 விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நாய்களுக்கு ஏன் அவசியம் என்பதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். டாக் டயட் சீரீஸ் 4இல் நாம் பார்க்க போவது நாய்களுக்கு விட்டமின் பி ஏன் அவசியம். விட்டமின் பி போதுமான அளவு கிடைக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? தேவையான அளவு விட்டமின் பி கிடைப்பது எப்படி உறுதி செய்து கொள்வது? விட்டமின் பி கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் சைவம் மற்றும் அசைவம் என்னென்ன? இப்போ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வெறும் ஒரு விட்டமின் கிடையாது. அது 8 முக்கிய பி விட்டமின் சேர்ந்தது. இவையெல்லாம் சேர்ந்து நாயோட உடல் நலத்தையும் மூளை நலத்தையும் அற்புதமாக பாதுகாக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு விட்டமின் பியும் என்னென்ன செயல்பாடுகள் செய்யுது உடம்புல அப்படிங்கிறதையும், அதற்கான சோர்ஸஸ் எந்த உணவுலேருந்து அதை பெற முடியும் அப்படிங்கிறதையும், பற்றாக்குறை ஏற்பட்டால் உடம்புல காணப்படக்கூடிய அறிகுறிகளையும் பார்ப்போம். முதல்ல விட்டமின் பி1. விட்டமின் பி1 நரம்பின் செயல்பாடுகளை ஊக்குவிக்குது. கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தை உடலுக்கு ஆற்றலை தரக்கூடிய தன்மை கொண்டது. அதே மாதிரி உணவை ஆற்றலாக மாற்றக்கூடிய வேலையும் விட்டமின் பி1 செய்யுது. விட்டமின் பி1 கிடைக்கக்கூடிய வெஜிடேரியன் சோர்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரௌன் ரைஸ், ஓட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், க்ரீன் பீஸ். அசைவ சோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லிவர், போக், எக் யோக், ஃபிஷ். இப்போ பற்றாக்குறை இருந்ததுன்னா விட்டமின் பி1 பற்றாக்குறையாக இருந்ததுன்னு சொன்னால் உடம்பில் காணக்கூடிய அறிகுறிகள் பசியின்மை, வாந்தி, தசை பலவீனமாக இருத்தல், அப்போ வலிப்பு போன்ற நரம்பு மண்டல பிரச்சனைகள். விட்டமின் பி2 இது வளர்ச்சிக்கும் அணுக்கள் உற்பத்திக்கும் உதவுகிறது. சருமத்தையும் கண்களையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. வெஜிடேரியன் சோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கீரை, காளான். இந்த காளான் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் தான் கொடுக்கணும். ஏன்னா சில வகை காளான்கள் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய தன்மை கொண்டவை. அசைவ சோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லிவர், எக்ஸ், ஃபிஷ். பற்றாக்குறை இருந்ததுன்னா விட்டமின் பி2 பற்றாக்குறை இருந்தது அப்படின்னு சொன்னால் கண் கோளாறுகள் ஏற்படும். சருமத்தில் அதாவது முகத்தில் இருக்கக்கூடிய சருமத்தில் சுற்றி சரும பாதிப்புகள் ஏற்படலாம். நாய்க்குட்டிகளின் வளர்ச்சி பாதிக்கப்படும். விட்டமின் பி3 செரிமான மண்டலத்தை ஊக்குவிக்கிறது. ஆரோக்கியமான சருமத்தை தருகிறது. நரம்பு மண்டல இயக்கத்தை சீராக வைக்க உதவுகிறது. வெஜிடேரியன் சோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பீனட்ஸ், கோதுமை மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் உங்களுடைய நாய்க்கு அது ஒவ்வாமை ஏற்படுத்துகிறதா என்பதையும் உறுதிப்படுத்தி கொண்டு தான் நாம் அளிக்க வேண்டும். ஏன்னா சில நாய்களுக்கு கோதுமை பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும். முழு கோதுமை, ப்ரௌன் ரைஸ், பருப்பு வகைகள். அசைவம் அப்படின்னு பார்த்தோன்னா சிக்கன், டியூனா, லிவர், டர்க்கி. பற்றாக்குறை இருந்தால் விட்டமின் பி3 பற்றாக்குறை இருந்ததுன்னு சொன்னால் நாய்களின் ஈறுகள், நாக்கு இதிலெல்லாம் வலி, வீக்கம் இருக்கும், பேதியாகும், மறதி போன்ற ஒரு பிரச்சனை ஏற்படும், உடல் எடை இழப்பு தோன்றும். இது ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கல்லீரல் கோளாறு ஏற்படும். அதனால் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் டோசேஜ் விஷயத்தில். விட்டமின் பி5 ஹார்மோன் உற்பத்திக்கு உதவுகிறது. ஃபேட் கார்போஹைட்ரேட்ஸ் மெட்டபாலிசத்தை தூண்டுகிறது. வெஜிடேரியன் சோர்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராக்கலி, ஹோல் கிரெயின்ஸ் முழு தானியங்கள், சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. அசைவ சோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கன் லிவர், முட்டைக்கரு, சால்மன், பீஃப். பற்றாக்குறை இருந்தால் விட்டமின் பி5 பற்றாக்குறை இருந்ததுன்னு சொன்னால் காணப்படும் அறிகுறிகள் சோர்வு, வாந்தி, சரும முடியின் தன்மை மிகவும் மோசமாக இருத்தல், காயம் ஏற்பட்டால் ஆறுவதற்கு நேரம் எடுத்தல். இது அதிகமாக பொதுவாக நம்ம அளவு கொடுக்க பெரிய வாய்ப்பு கிடையாது. அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அதிக அளவு பேதியை உருவாக்கும். விட்டமின் பி6 மூளை வளர்ச்சிக்கு நல்லது. இரத்த சிகப்பு அணுக்கள் உருவாக்கத்தில் பங்கெடுக்கிறது. நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கிறது. வெஜிடேரியன் சோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வாழைப்பழம், கீரை, உருளைக்கிழங்கு, முழு தானியங்கள். அசைவ சோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லிவர், சிக்கன், டியூனா, எக்ஸ். பற்றாக்குறை இருந்ததுன்னு சொன்னால் அனீமியா, இரத்த சோகை, சருமத்தில் பாதிப்புகள், சரும வீக்கம், அப்புறம் சருமத்தில் ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய தன்மை, டிப்ரெஷன், மன சோர்வு, குழப்பம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது அதிகமாக கொடுக்க நேர்ந்தால் டோசேஜ் அதிகமாச்சுன்னா நரம்பு மண்டல பாதிப்பு ஏற்படும்.
கோஆர்டினேஷன், பேலன்ஸ் எல்லாமே பிரச்சனையாகும். அதனால் விட்டமின் B6 அதிகமாவது கண்டிப்பாக கூடாது. விட்டமின் B7 இது நாய்களின் சருமத்தை, நகங்களை, சரும முடியை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. ஃபேட் புரோட்டீன் மெட்டபாலிசத்தை இது தூண்டுகிறது. வெஜிடேரியன் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், கீரை வகைகள், ப்ராக்கலி இதெல்லாமே விட்டமின் B7க்கு நல்லது. அசைவ சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா முட்டைக்கரு, லிவர், சால்மன். பற்றாக்குறை இருந்ததுன்னா விட்டமின் B7 பற்றாக்குறை நாயின் சரும முடி மிகவும் டல்லாகும். சருமத்தில் உதிர்ந்து காணப்படும். முடி இழப்பு ஏற்படும். கால் விரல்களில் வெடிப்பு இருக்கும். விட்டமின் B9 இது DNA ரிப்பேர் மற்றும் அணுக்கள் வளர்ச்சிக்கு உதவுது. முக்கியமாக கர்ப்பிணி நாய்களுக்கு மிகவும் நல்லது. சிகப்பு இரத்த அணுக்கள் உருவாக்கத்திற்கு உதவுகிறது. வெஜிடேரியன் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கீரை வகைகள், பருப்பு, பீட்ரூட் இதெல்லாமே B9 கொண்டது தான். அசைவ சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லிவர், முட்டைகள். விட்டமின் B9 பற்றாக்குறை இருந்ததுன்னா இரத்த சோகை ஏற்படும். குட்டிகள் பிறக்கும் போதே கோளாறோட பிறக்கும். பசியின்மை இருக்கும். விட்டமின் B12 மூளை மற்றும் நரம்பு மண்டல நலத்தை பாதுகாக்கிறது. சிகப்பு இரத்த அணுக்களை உருவாக்க உதவுகிறது. சீரணத்தை மேம்படுத்துகிறது. வெஜிடேரியன் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா B12 வெஜிடேரியன் சோர்சஸ்லேருந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் வெஜிடேரியன் கொடுக்கக்கூடிய நாய்களுக்கு சப்ளிமெண்ட் கொடுக்கணும் B12. அசைவ சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லிவர், ஃபிஷ், எக்ஸ். பற்றாக்குறை இருந்தால் பலவீனம் இருக்கும், இரத்த சோகை, வாந்தி அதிகம் அப்படிங்கிறது பொதுவாக பாதுகாப்பானதான். அதிகமாக இருந்ததுன்னா அது வெளியேறிடும். விட்டமின் பிக்காக சப்ளிமெண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னால் விலங்கு நல மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் மட்டுமே சப்ளிமெண்ட்ஸ் தரணும். ஏன்னா சில குறிப்பிட்ட விட்டமின் பி வகைகள் குறிப்பாக B6 போன்றவை அதிகமாச்சுன்னு சொன்னால் டோசேஜ் நாய்களுக்கு நரம்பு மண்டல கோளாறுகளை ஏற்படுத்தும். அதனால சப்ளிமெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உணவின் மூலமாக விட்டமின்ஸ் வராது அப்படின்னும் போது சப்ளிமெண்ட் தேவைப்படும். அதுவும் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் தான் டோசேஜ் கண்டிப்பாக கொடுக்கணும். சமச்சீரான உணவு அப்படிங்கிறது நாய்களுக்கு அத்தனை B விட்டமின்ஸையும் கண்டிப்பாக தரக்கூடியதாக இருக்கணும். ஆனால் நாய் டயர்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால், அது எடை குறைந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மருத்துவரின் உதவியை நீங்கள் நாட வேண்டியது அவசியம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. விரைவில் அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.